ஜானு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னன்னு கேட்டால், நண்பர்களோ சகோதரிகளோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப நெருக்கமாக பழகாதீங்க. பழகுங்க, வெளியிலே வச்சுக்கோங்க. வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறது, அவங்கள ஆதரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னு கேட்டால், அவங்க அதை நினைக்க மாட்டாங்க. ஐயோ, அவங்க நல்லா பார்க்குறாங்களே, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கூட்டி போயிட்டு இப்படிலாம் செய்கிறாளே, நம்மளை ஆதரிக்கிறானே, அதை யோசிக்க மாட்டாங்க. நம்ம கழுத்தை 2 அறுத்துருவாங்க தெரியுமா? அப்படியாப்பட்ட ஜென்மங்கள் தான் பிறக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே பார்த்து இருந்துக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு இல்லையா, எதுவும் இல்லையா, காசு பணம் இல்லையா, கொடுக்கணுமா, வெளியிலேயே வச்சு கொடுத்துக்கோங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டாட்களை அறிமுகப்படுத்துகிறதும், அவங்களோட பேசி கதைச்சி சிரித்து அவங்களுக்கு எதுவும் கொடுக்குறது மட்டும் ஆகவே ஆகாது. ஏன்னு கேட்டால், அது பொல்லாத விஷயம்னு. நம்மக்கிட்டேயே நல்லா இருந்துக்கிட்டு நமக்கே திம்பு நினைக்கிறவங்க தான் பிறக்காங்க. அதனால் நண்பர்களே, சகோதரிகளே, இப்படி செஞ்சிடாதீங்க. ஏன்னு கேட்டால், நான் எல்லாமே அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். என் கணவர் இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். எல்லாத்துலேயும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டால், போல வாழ்ந்துக்கிட்டு இருக்க குடும்பத்தை சுக்குநூறாக உடச்சி விட்ருவாங்க. அப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பிள்ளைங்கள் இருக்குது, அவங்களுக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். எப்படி எப்படி வாழணும், எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்க